காஃபி குடிச்சிட்டு போமா. அதுக்கெல்லாம் டைம் இல்ல, பஸ் வந்துரும். அப்படியெல்லாம் ஒண்ணு வராது டி. இன்னைக்கு காலேஜ்ல ரொம்ப அருவியா இருந்துச்சு, எனக்கு தலை அங்கேயே ரொம்ப வலிச்சுச்சு தெரியுமா. காஃபி குடிக்காட்டி என்னால நடக்க முடியாது. இன்னும் டைம் இருக்குப்பா, காஃபி குடிச்சிட்டே போவோம். அப்ப சரி வாங்க. ஏம்மா என்னம்மா இப்படி ஒத்தையில ஆள் இல்லாம உட்காந்துருக்கேன், வீட்டுக்குள்ள உட்கார வேண்டியதானே? ஆமா உட்காந்துட்டாலும் உன் முன்னாடி சும்மா இருப்பாளாக்கு வாய் வச்சுட்டி நோய் நோய் ஏதாவது சொல்லிக்கிட்டு என் காதெல்லாம் வலிக்குதுடா. என்னம்மா இது புது கதையாவில இருக்கு. எந்த வீட்லயும் மாமியார் தொல்லை தாங்க முடியலன்னு மருமக சொல்லுவா, நீ என்ன மருமக தொல்லை தாங்க முடியலன்னு நீ சொல்ற? ஆமால கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காரலாம்னு பார்த்தா அவன் ஊர் கதை உலக கதை எல்லாம் கேட்டுட்டு வந்து என் காதுல ஒப்பிச்சு வைக்கிறான். என்ன உன்கிட்ட கேட்டனா சரியா படுத்து உறங்க விட முடியல பகல்ல. சரிம்மா நான் என்னன்னு கேக்குதேம்மா அவகிட்ட. இன்னும் தங்கச்சி வந்துச்சா? நம்ம போல பேசாம அவள வாட்ல பண்ணு முடிச்சிட்டு அங்கேயாவது புடிச்சு கட்டி வைக்கலாம்னு பார்த்தா நீ இப்ப காலேஜ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவளை காலேஜ்க்கு அனுப்பிடுற. அவ போயிட்டு எனக்கு வீட்டுக்கு வரதுக்குள்ள எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இப்ப வர நேரம் ஆச்சுன்னு அவளை காணல. ஏமா என்னம்மா தங்கச்சி தான் படிச்சுட்டு போட்டுமா, நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டுதானே. எனக்கு படிக்க வைக்க அப்போதைக்கு காசு இல்லைன்னு என்ன படிக்க வைக்கல. தங்கச்சி ஆசை படிச்சுட்டு போறாமா. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டாச்சு. உன் முன்னாடி ஏதோ செஞ்சு வச்சாடா சாப்பிட்டேன். ஒண்ணுமே நல்லாலே. சரிம்மா அவ வச்சது எனக்கு நல்லா இருந்துச்சு, நீ நல்லா இருக்க போது. சரிம்மா நானும் போய் சாப்பிடுதேம்மா. ஏழு நில்லு கொஞ்சம். என்னம்மா போய் சேவகி வாங்கி சாப்பிடல. ஒண்ணு நல்ல காய் எதுவும் வைக்கலவே. சோத்தை எப்படி சாப்பிடுவே? நானா உனக்கு தினைக்கு ஏதாவது ஒரு காய் வச்சிருவேன். அப்படி இல்லன்னா முட்டை கடையில வாங்கி பொரிச்சாச்சு வச்சிருவேன். அவ என்ன ஒண்ணு கண்டுக்கறா? நீ அதோட உடம்ப பாத்துக்கல போ. வேணுமா, நான் கோயிலுக்கு போகணும்ல, அதனால முட்டை கிட்ட வேணுமா? இன்னும் 10 நாள் கடைக்கு கோயிலுக்கு போய் இப்ப என்ன இப்படி வெடுக்கு வேணும் முடியா? சரி என்ன சாமிக்கு தானே பரவாயில்ல, சேவகியை வாங்கி சாப்பிடு போ. நீ அம்மா தூங்குறாங்களா? அம்மலட்சுமி இப்பதான் தூங்குறாங்க. என்ன எதுவும் சொல்லணுமா உங்க அம்மா கிட்ட? நீ நான் வெளியில போயிட்டு வரேன், அம்மா எந்திரிக்குள்ள வந்துருவேன். நீங்க அம்மா கிட்ட சொல்லி சமாளிங்க. எங்க போயிருக்கான்னு கேட்டனா? எங்கம்மா போற? என்கிட்டயாவது சொல்லிட்டு போவேன். அண்ணன் வந்தாலும் கேப்பார்ல எங்க தங்கச்சிண்டு. 2 நாள் நான் காலேஜ் போகல நீ. அதான் என் கூட படிக்கிற பொண்ணு கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு வந்துறனே. கிட்ட சொன்னா நீ எதுக்கு வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லுவா நீ. நான் போன உடனே வந்துருவேன். என்ன சத்தம் கேக்குது போல, அம்மா எலும்பு போறாங்க. நான் வேகமா போயிட்டு வந்துறேன். சரிடி கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு சரியா? யாரு துணி துவைச்சத காய போட்டுட்டு சத்த நேரம் நம்மளும் உறங்குவோம். கொஞ்ச நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு போனவளும் வந்துருவா. வந்து நம்மளும் உறங்க விடுவாளா? கொஞ்ச நேரம் படுத்துக்குருவா வரக்குள்ள. எம்பிட்டு நேரம் ஆயிட்டு அந்த கழுதை என்ன காணலையே. பரபஸ் வேற போயிட்டு அவ்வளவுதானா? அப்படி போய் திரும்ப வந்து கேப்பானே எங்க அம்மா வந்துட்டானே. எனக்கு சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. பாருங்க நான் அப்பயே சொன்னேனா இல்லையா? பஸ் வேற போயிட்டு. விடுடி பரவாயில்ல, அடுத்த பஸ்க்கு போவா. என்னப்பா உங்க வீட்ல என்ன ஒண்ணு சொல்ல மாட்டாங்க? என்னங்க அம்மா விளக்கு மாத்தி கட்டி வச்சு அடிக்குமே, நான் என்ன செய்ய? அடி பூமாரி நான் இருக்கேல, உங்க அம்மா கிட்ட நான் வந்து சொல்லுதேன். என்ன சொல்லுவேன்? உங்க அம்மா கிட்ட உன்னால சமாளிச்சு பேச முடியுமா? இதுல என் வீட்டுக்கு வரையா நீ? கேட்டி கொஞ்சம் சும்மா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் நிம்மதியாவே கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு. பயமுத்திட்டே இருக்க. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் இன்னைக்கு. அண்ணன் இருக்காவே, அண்ணன் கிட்ட ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சிடுவேன். அத கூடி எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டீங்க, நான் ஒருத்தி தாண்டி சிக்கினே. சரி அடுத்த பஸ் வரதுக்குள்ளயாவது வாங்க போவேன். கேட்டி இப்ப தாண்டி அந்த பஸ் போச்சு. தங்கச்சிட்டு இன்னைக்கு பிரைவேட் பஸ் வரும்ல, நம்ம அதுல போவ டிக்கெட் கொடுத்து. என்கிட்ட டிக்கெட் எல்லாம் காசு இல்ல, யாராவது 2 பேர்ல கொடுங்க. உங்களால தான இன்னைக்கு நான் லேட், அதனால நீங்க தான் கொடுத்தாவணும். திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாது. சரி நானே கொடுக்கிறேன். நேரத்துல காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பாள் வேலை. அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா நோட்ஸ் வாங்கிட்டு வந்துடணும். பிரியாவோட அம்மா இங்கதான் இருக்காங்கல்ல, இவங்க கிட்டே கேப்ப வந்துட்டாளேன்னு. பிரியா வந்துட்டாளா? மாமி ஓதனே என்ன வாங்க கொடுத்தனே அம்மா படிக்க. அம்மா ஆனா நான் 2 நாள் காலேஜ் போல. இன்னைக்கு அவகிட்ட நோட்ஸ் வாங்கலாம்னு வந்தேன். அம்மா இன்னைக்கு காலேஜ் போல இருக்கோ? அவ இன்னும் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வரலையேம்மா. கிட்ட சொல்றது இன்னும் வரலையா? அட ஆமாடி, நான் எப்ப வருவேன்னு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், இன்னும் வரக்கானே. இன்னைக்கு வரட்டு வலக்கு மாத்திட்டு பிய அடிச்சது வேணா நேரத்துக்கு வருவா. அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பஸ் எதுவும் போயிருக்கும் இல்ல பஞ்சர் ஆயிருக்கும். அப்படி எல்லாம் சுத்துற ஆளு கிடையாது தே. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சிட்டு இருக்காதீங்க. அப்படினா லேட் ஆகும், பஸ் இப்படி இருக்கு அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு தகவல் சொல்லலாம்ல. போன் போட்டு என்கிட்ட போன் இல்ல, அவங்க அண்ணனுக்கு இல்ல அன்னைக்கு போன் போட்டு சொல்லிருக்கலாம்ல. கூட நம்ம அம்மாக்கு நேரம் கூட இருக்கும். போன் எனக்கு சார்ஜ் இல்லாம கிடக்கும், அதனால கால் பண்ண முடியாம இருக்கும். என்ன மாதிரி ஒருத்தி நானே இங்க வைக்கத்துல இருக்கேன். நீ என்ன அவளுக்கே சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? சரி சரி நீ வீட்டுக்கு போவ, வந்தோடனே நான் சொல்றேன். சரி உன் பேர் என்ன? என் பேரு லட்சுமி அத்தை. வரவும் சொல்லுங்க, வந்துட்டு போனேன்னு. சரிம்மா தாயி இப்ப நான் கிளம்பு. டீ குடிக்கிறியா? நான் ஒண்ணு வேணும், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். மட்டும் நல்ல பிள்ளையா இருக்கா? இது மாதிரி பிள்ளைய கூட சேரணும் இவ. அப்படி இருந்தா டயத்துக்கு வீட்டுக்கு வருவா. கண்ட கழுதை கூட எல்லாம் சேர்ந்துட்டு உட்படாம போயிட்டு இருக்கா. நீ பொண்ணு வீட்டுல சாப்பிடுறதுக்கு இருக்கா? இப்படி கேக்குதுங்க, நீங்க என்ன சாப்பிடலையா? ஆமாட்டி பெரிய பொண்ணு, இன்னும் சாப்பிடல. நானு வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கலாம்னு வந்துட்டேன். சரி வாங்க சாப்பிட. இப்பதான் உங்க அம்மா சாப்பிட்டு போனாங்க. இப்ப அம்மா வரும்போது பார்த்தேன், அம்மா மரத்து கடையில உட்காந்துருந்தாங்க. இன்னும் தங்கச்சி வரலையாம்ல? ஆமாங்க, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவரை வர காணமுங்க, நேரம் வேற ஆயிட்டு. பெரிய பொண்ணு நீ எதுவும் சாப்பிட்டியா? இங்க என் மேல மட்டும் பாசமாங்க. நான் சாப்பிட்டேங்க, அப்பயே சாப்பிட்டேங்க. இல்லாட்டி பாசம்லாம் இல்ல, இல்ல அம்மா சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லைன்னு சொன்னாங்க. நல்லா இல்லாட்டி நீ எப்படி சாப்பிட்டுருப்பியா? அதுக்கிட்டே கேட்டேன்.
அட பாவி மனுஷா, இத்தனை வருஷமா என் கையால சாப்பிட்டுட்டு எப்படி ஒரு கேள்வி கேட்கற ஏன் முன்னாடி? கோச்சுக்கிறாத பெரிய பொண்ணு, உன்னை சும்மா கிண்டல் பண்ணி. ஆமா கிண்டல் பண்றதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையாக்கும். நான் இப்ப தேன் நினைச்சேன், என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு சந்தோஷப்பட்டேன். ஒரு நிமிஷத்துல புஷாக்கி விட்டுட்டீங்கல்ல. சரி சரி வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டுச்சாமா? அது 4 மணிக்கு மேல தானே வருங்க, அதுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. மதிய சாப்பாடு நான் 3:30 ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. சரி வேற எடுத்து வை, கை கால் கழுவிட்டு வரேன். கழுதை என்ன கால்ல பாரு. நீ எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு வீட்டுக்கு போகவே ரொம்ப பயமா இருக்குடி. என் அம்மா என்ன பண்ணுவாங்களே தெரியல. இப்படி பயந்துகிட்டே இருட்டி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ரெம்டி பிரியா ஏட்டி என்கிட்ட சொல்லு, நீ உண்மையிலேயே உனக்கு பயமே இல்லையா வீட்டுக்கு போக? நான் ஏன்டி பயப்பட போறேன்? என் அண்ணன் இருக்கும்போது என் அண்ணன் எனக்கு சப்போர்ட்டா இருப்பாவ தெரியுமா? நான் என்ன கொஞ்சம் பயமாத்தே இருக்கு. நான் போற நேரத்துக்கு அண்ணன் வீட்டுல இருந்தா நல்லது, இல்லன்னா உங்களே செத்தேன். ஏய் நான் சொல்ல கேளுப்பா, என் வீட்டுக்கு வந்து என்னை விட்டுட்டு மட்டும் வந்துடுறியா? இம்பிட்டு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு போய் ஏன் பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ என்ன நினைக்கிற அதைத்தான் நடக்க போகுது. பயப்படாம போ. நான் அடி வாங்குவேன்னு நீ கன்ஃபார்மா சொல்றதானே? எல்லாம் ஒன்னாலதே. வீட்டுக்கு வந்து காஃபி குடிச்சா ஆகாதா என்ன? அப்படியே குடிச்சாலும் பஸ்ஸை விட்டுட்டு நேரம் ஆயிட்டு இப்படி லேட்டா வந்துட்டு இருக்கோம். நான் என்னப்பா பண்றது? நான் எனக்கு ரொம்ப தலை வலிச்சுன்னு சொன்னேன். உனக்கு வேணும்னு சொன்ன பஸ்ல ஏறி அப்பயே வந்திருக்கலாம்ல. ஏன் பேச்சு கேட்டுக்கிட்டு ஏன் இருந்த? போட்டி இதுக்கு மேல உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் வீட்டுக்கு போய் அடியே வாங்குறேன். இதுவே முதலும் கடைசியா இருக்கட்டும். இனிமேலாம் நான் அப்படி லேட் ஆயிடுச்சு, நான் முதல்ல வந்துட போறேன். சரி நீ என்னமோ பண்ணி நான் போறேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி போறா பாரு சிரிச்சுக்கிட்டு. நமக்கு இல்ல இங்க கதி கலங்குது. அவதே வாராளா? பல்ல காட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காளே, என்ன விஷயம்? சிரிச்சுக்கிட்டு வரானா இங்கே போய் சுத்திட்டு வரா. வரட்டும் வரட்டும், நீங்க விளக்கு மாத்துக்கிட்டு எடுத்து பிய பிய அடிக்கல. என் பேரு மொட்டை கடை இல்ல. அம்மா அம்மா எத்தாடி என்ன ஒரு கோபத்துல மூஞ்சி வச்சிட்டு இருக்கா பாரு. எப்படியாவது தப்பிச்சு வீட்டுக்குள்ள ஓடிடணும். அடி வா, உங்கடி போய் இமிட் நேரமா சுத்திட்டு எமிட் லேட்டா வரே. அம்மா அது வந்து மூட்டு நேரமா நானும் உட்கார்ந்து உட்கார்ந்து கால் வலிச்சு போச்சு. இன்ன வரைக்கும் எங்கடி போயிட்டு இருந்த? அம்மா விடுமா, வலிக்குமா வெள்ளிக்குமா. எனக்கு காலேஜ் பக்கம் போவியா? போக விடுவேனே நானே. யாராவது வாங்க அண்ணே அண்ணி வந்து காப்பாத்துங்க. என்ன போட்டு கொல்லுறா, வேகமா வாங்க. என்னாச்சு இந்த கேள்விக்கு? மைத்தி எதுவும் பிடிச்சிருச்சா? அங்க வாரி எப்படி பெத்த மாவளை போட்டு அடிக்குதானே? எம்மா விடுமா தங்கச்சி, விடுமா. ஏமா இப்படி போட்டு அடிக்க விடுமா. யாரும் தலையிட கூடாது. என் மவள நான் என்னமோ பண்ணுவேன். உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. இல்ல பேயே பிடிச்சிருச்சு இந்த கேள்விக்கு. எங்க போய் காப்பாத்துங்க அவளை. வாமா இங்கிட்டு வாமா நீ. நானே வரமாட்டேன். அதை பண்ணை பிடிச்சிட்டு ஆட்டுதுனே பேயாட்டம். என்னை விட்டு காப்பாத்தி விடுனே. ஏமா இப்படி போட்டு சின்ன பிள்ளைய அடிக்கிற? இல்ல ஒண்ணு சொல்லணும்ல. இந்த மாதிரி உனக்கு பைப் எப்படி லேட்டா வருவாளவே? ஏமா நீ முத வீட்டுக்குள்ள போமா. கூட்டிட்டு போட்டு ஏன் நின்றுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க? சரிங்க சரி கூட்டிட்டு போறேன். லேட்டா வந்ததுக்கு இப்படி போட்டு அடிப்ப விடுமா. விட்டு நீ சந்தோஷப்படாத. நீ வரலனா